வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ராகு கேது பயிற்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. உங்கள் ராசியுடைய ஆட்சி கிரகம் அப்படின்னு பார்த்தா அது சனி. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க உங்களுக்கு 7 சனி தொடங்க போகிறதுன்னு. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி தான் உங்களுடைய ஆட்சி கிரகம். அதனால் எப்போவுமே நம்மாள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவர் உங்களுக்கு அனுசரணையாகத்தான் இருப்பார். அதனால் அதை பற்றி நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம், அச்சம் கொள்ள வேண்டாம். ஆனால் இப்போது இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்குள் கேது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பிரவேசம் செய்கிறார். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த நிகழ்ச்சி ஜூலை 22ன்னு சொல்லுவாங்க. ஆனால் திருகணிதம் படி தான் இந்த பலன்களை சொல்லி கொண்டிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பலன்களை பொறுத்தவரையில் ஏறத்தாழ ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அடுத்து 7ஆம் இடத்தில் ராகு பிரவேசம் செய்கிறார். அதாவது உங்கள் ராசியில் கேது, 7இல் ராகு. இப்போ நம்ம ராகுவினுடைய பயிற்சி பலன்களை முதல்ல பார்த்துட்டு தொடர்ந்து கேதுவினுடைய பயிற்சி பலன்களை பார்க்கலாம். ராகு இந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரத்தில் தொடங்கி இந்த நட்சத்திரத்தில் அந்த 7ஆம் வீட்டில் அவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் 26, 2018 வரை. இந்த ஒரு காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தொழிலில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும். வழக்கமாக நீங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு ஆள் வருவான், ஏதாவது கேள்வி கேட்பான், கொஞ்சம் எரிச்சலை கிளப்புவான். கொஞ்சம் மாற்றங்கள் இல்லைன்னா சில நேரங்களில் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு. ஆனால் ஏதோ ஒரு சஞ்சலம். நம்ம வழக்கமாக போகிற ரூட்டில் போகாமல் டேக் டைவர்ஷனுங்கிற மாதிரி ஒரு சின்ன மாற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாற்றங்கள் வரும்பொழுது உங்கள் மனோநிலை எப்படி இருக்கும்? அதாவது நம்ம ரொட்டீனாக ஒரு வேலையை செய்யும் பொழுது அதில் இந்த டேக் டைவர்ஷன் மாதிரி தான். புதுசாக ஒரு ரூட் எடுக்கும்போது என்னடா நிம்மதியாக போயிட்டு இருந்தோம், இன்றைக்கி பார்த்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு எரிச்சல் வரும் இல்லையா? அதே போன்ற ஒரு நிலை தான். அப்போது 2 விஷயங்கள் நடக்கணும். இந்த மாற்றங்கள் வருவதால் உங்களுக்கு ஒன்று உயர்வு ஏற்பட வேண்டும், இல்லைன்னா ஏற்கனவே பெரிய தொல்லை, இதெல்லாம் வேறையான்னு சொல்லிவிட்டு சரி போகிறோம், இந்த இடத்துல இவ்வளோ நாள் நம்ம இருந்தது போகிறோம், வேறு வேலைக்கு போயிடலாம், இல்லை வேறு கம்பெனிக்கு போயிடலாம் என்ற ஒரு எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய நிகழ்ச்சி. இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இருக்காது. அதில் உங்களுக்கு கொஞ்சம் டாட்ஜிங்காக இருக்கும் திருமணம். அதாவது 2-3 பெண்களை பார்ப்பீங்க. இல்லை பெண்கள்னால் திருமணம் தடைப்படுறதுனா பயப்பட வேண்டாம். அதாவது நான் சொல்கிறது ஆரம்ப காலத்திலே பேச்சுவார்த்தைகள், அப்புறம் ஒன்றும் தொடர்ந்து அது ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான சில நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மனசை அப்செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. ஏன்னா சில நேரங்களில் நம்மளுடைய கடமைகள் என்னவோ அதை செஞ்சுட்டு மிச்சத்தை தெய்வத்திட்ட விட்டுறணும். எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் அப்படின்ற ஒரு மனோபாவத்தோடு போகிறது தான் நல்லது. அதனால் திருமணம் போன்ற சமாச்சாரங்களில் பார்க்கும் பொழுது சில தடைகள், சில தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். அப்போ தொடர்ந்து வரக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக முந்தைய வேலையை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டு தான் கிடைக்கும். அதனால் டெஃபினட்டாக அட்வான்டேஜஸாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அப்செட் ஆகும். ஆனால் ஓப்பன் மைண்டடோடு இருக்கவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை தான் தரும். அதே மாதிரி வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள், புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி காலம் தொடங்கிய முதலே நல்லபடியாக தான் பல விஷயங்கள் நடந்துகிட்டே வரும். தொழிலில் மட்டும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ப்ரெஷர் ஏற்படும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செம்மையாக உழைக்கும் பொழுது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜு, நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் தான் ஏற்படும். நல்ல ஒரு ப்ராக்ரஸ் ஏற்படும்னு சொல்லலாம். தொடர்ந்து ஏப்ரல் 26, 2018 தொடங்கி
ஜனவரி 3ஆம் தேதி வரை சனியினுடைய ஒரு பாதசாரத்தில், அதாவது பூச நட்சத்திரத்தில் இவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் நிதானமான முன்னேற்றம், ஆனால் மனதுக்கு இனிய சந்தோஷங்களை தரக்கூடிய சில நிகழ்வுகள்லாம் ஏற்படுறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கன்சாலிடேட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். அதாவது உங்கள் பொசிஷன் உறுதிப்படப்படும். நீங்கள் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் உங்கள் லைஃப்பில். அற்புதமான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கடுமையான உழைப்பு இருக்கிறது. சில நேரங்களில் கொஞ்சம் ட்ராவல்ஸ் எல்லாம் இருக்கும். சில நேரங்களில் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய தொழிலை நீங்கள் செவ்வனே செய்வதால் நல்ல பெயர் புகழெல்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது நடப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரும். ஆனால் இந்த திருமணம் எப்போ அப்படின்னு பார்த்தா ஏறத்தாழ 2018ஆம் வருஷத்தில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்தில் தான் அதுக்கான ஒரு வாய்ப்புகளே ஏற்படும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் என்பது உடனே பேசி முடிக்கிற மாதிரி பேசினாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள், எதுவுமே ஒரு தாமதத்தை நோக்கி செல்லும். நீங்கள் நினைக்கிற ஸ்பீடில் எதுவுமே நடக்காது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் நடக்க வேண்டியது நல்லபடியாக நடக்கும். அதுதான் முக்கியம். அடுத்து ஜனவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இவர் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் வீட்டில் ராகு புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு விஷயம் என்னென்னா சுப விரயங்கள்னு சொல்லுவோம். சுப விரயங்கள் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைக்கோ பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சுப விரயம், படிப்பு செலவு என்பது சுப விரயம். அதாவது நம்ம மனம் உவந்து இதை செய்வதால் அவருக்கு ஒரு பெரிய லாபம் ஏற்படுகிறது என்று செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப விரயம்தான். இப்போது அதுலேயே இப்போ ஒரு வியாதி, உடம்பு முடியல அப்படின்னா மன கஷ்டத்தோடு அந்த செலவை நாம் செய்வோம். அது போன்ற ஒரு செலவுகள் என்பது தான் ஒரு விரயமான செலவுகள்னு பேர். மற்றபடி மனம் உவந்து நாம் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே சுபவிரயம்தான். அதுபோல் சுபவிரயத்தை காண்பிக்கக்கூடியது வீட்டில் நல்ல சுபமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களை பொறுத்தவரையில் அமையவிருக்கிறது. அடுத்து கேதுவினுடைய சாரத்தில் வரும்பொழுது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது கேதுவுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது இதே ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2017ஆம் வருஷம் அவர் செவ்வாயினுடைய நட்சத்திரமான தனிஷ்டா இல்லை அவிட்டம் அதில் அவர் பிரவேசம் செய்கிறார். அது டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் அவர் நகர்ந்து அதற்கு பின் திருவோண நட்சத்திரத்துக்குள் நுழைவார். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு நண்பர்கள் வாய்ப்பார்கள், நல்ல யோசனைகள் ஏற்படும், நமக்கு மூத்தவர்களால் நமக்கு சில லாபங்கள் ஏற்படும், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீட்டை அலங்கரிப்பது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமான ஈடுபாடு காண்பிப்பீர்கள். ஆனால் பார்த்தா செலவு என்பது என்னமோ சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். தொடர்ந்து கேதுவினுடைய சாரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது இந்த திருவோண நட்சத்திரத்தில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு காலத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, அதாவது டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி 2018ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் முடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நல்ல காரியங்கள்லாம் நடப்பதற்கான தடைகள் நீங்க ஆரம்பிக்கும். குறிப்பாக திருமண தடைகள் போன்ற விஷயங்கள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். இந்த நேரங்களில் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை பற்றி நீங்கள் தீர்மானம் எடுத்திருந்தால் அது போகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது சற்று பிரகாசமாகவே ஏற்படுறது. அதனால் மனம் சந்தோஷப்படும், மனசில் உல்லாசமான சில ஒரு தன்மை, உல்லாசமான ஒரு தன்மை, அதாவது ரொம்ப ஒரு சந்தோஷமாக லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம். அது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருப்பதால் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்தான். சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி 31 ஆகஸ்டில் தொடங்கி 2018ஆம் வருஷம் மார்ச் 7ஆம் தேதி 2019 வரைக்கும் இவர் சஞ்சரிக்கக்கூடியது சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடம். இந்த காலகட்டம் சற்று தடைகளை பற்றி பேசுகிறது, பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது. அப்போது ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய இந்த பயிற்சி காலத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா சில தடைகளுக்கு பின்னால் வெற்றிகள், சில தாமதத்துக்கு பின்னால் வெற்றிகள், இதே பாணியில் தான் இந்த பயிற்சி காலம் முழுவதுமே உங்களுக்கு அமையவிருக்கிறது. ஆனால் ஒரு முறைக்கு 2 முறையோ 3 முறையோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தான் அதில் வெற்றியே என்பது ஏற்படும்.
ஆனால் அந்த வெற்றி என்பது ஸ்திரமான ஒரு வெற்றியாகவும் உங்களை முன்னேற்றக்கூடிய வகையிலே இது அமையிறது. ஆனால் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். குறிப்பாக ஹிருதய சம்பந்தப்பட்ட நோய்களில் உள்ளவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையும். மற்றபடி இந்த பெயர்ச்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் உங்களை பொறுத்தவரையில் நிச்சயமான மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கலாம். வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஒரு எக்ஸைட்டிங் பீரியட்னு சொல்லலாம். வழக்கமான ரொட்டீன்ஸ்லேருந்து மாறி போகக்கூடிய பீரியடு. அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் மாற்றங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும். முன்னேற்றத்தையும் தரும் என்பதை உறுதியாக நம்பலாம். இத்துடன் இந்த மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.